கண்மணி அன்புடன் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். அன்பு பயங்கரமா குடிச்சிட்டு இருக்காங்க. யார் என்ன சொன்னாலும் அதை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்பட கிடையாது. யாருக்குமே மரியாதை கொடுக்காம ரொம்பவே குடிச்சிட்டு இருக்காங்க. இதை நினைச்சு அன்போட அம்மா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப கார்த்திக் அங்க பெரியம்மா, இதுக்கு மேலேயும் அன்பண்ணனை குடிக்க வச்சா அவருடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லியிருக்காங்க. நம்ம அன்னிக்கிட்ட எதுக்கும் ஒரு முறை பேசி பார்க்கலாமான்னு சொல்றாங்க. அவதான் பிடி கொடுத்து பேச மாட்டேன்றாலே, எனக்கு என்ன பண்றதுனே புரியல. ஒரு பக்கம் அவளும் பிடிவாதமா இருக்கான், அன்பும் அதுக்கேத்த மாதிரி நடந்துக்கிறான். நான் என்னதான் பண்ணட்டும்? இவங்க ரெண்டு பேருக்குள்ள மாட்டிக்கிட்டு முழிக்கிறது நானா தான் இருக்கேன். இப்படியே நடந்துட்டு இருந்தா கூடி சீக்கிரம் நான் போயிட்டு சேர்ந்துடுவேன்னு எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. இல்ல பெரியம்மா, பிரச்சனைன்னு ஒண்ணு இருந்தா அதுக்கு தீர்வுன்னு ஒண்ணு இருக்கும். இல்லாமலாம் இருக்க வாய்ப்பே கிடையாது. நம்ம போயிட்டு கண்மணி அண்ணிக்கிட்ட பேசி பார்ப்போம். இதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டிப்பா கிடைக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நம்ம போயிட்டு பேசி பார்க்கலாம் பெரியம்மா, கண்டிப்பா நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. சரிடா, நீ இவ்வளோ சொல்ற, எனக்கும் நம்பிக்கை இருக்கு, நடந்தா சந்தோஷம் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. கிளம்பி போனா அங்க பாத்தீங்கன்னா ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க. காவேரி காவேரி என்னாச்சு, ஏன் இவ்வளோ வருத்தப்பட்டுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. நான் என்னன்னு சொல்லட்டும், ஏதுன்னு சொல்லட்டும், எல்லாமே தப்பா தப்பாவே நடக்குது. அதை நினைக்கும் போது பயங்கரமா ஃபீலிங்கா இருக்கு, வேற எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. முதல்ல என்னாச்சு, ஏன் இவ்வளோ வருத்தமா இருக்கேன்னு சொல்லி கேக்குறாங்க. கண்மணி நைட்டு முழுக்க தூங்கல, கால் வலியில அவ்வளோ கஷ்டப்படுறா. அதை நினைக்கும் போது மனசுக்கு கஷ்டமா இருக்குன்றாங்க. இப்படி ஒரு தலையெழுத்து அவளுக்கு தேவையா, சொல்லுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இவளும் பிடி கொடுக்க மாட்டேன்றா, அவனும் பிடி கொடுக்க மாட்டேன்றான். இவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில மாட்டிக்கிட்டு நான் முழிக்கிறேன்னு சொல்லி வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. அன்போட அம்மா காவேரி, கண்மணி கிட்ட நீ பேசி பார்த்தியா, என்ன சொல்ற அவ? அன்பு கூட மனசு மாறி சேர்ந்து வாழுவாளான்னு சொல்லி கேக்குறாங்க. அவளுடைய இப்ப ஒரே ஒரு குறிக்கோள் என்ன மட்டும் தெரியுமா? அவ பணம் சம்பாதிக்கணும், நல்ல நிலைமைக்கு வரணும். இதை தவிர அவளுக்கு வேற ஒரு எண்ணமே கிடையாதுன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும் போது கரெக்டா கண்மணி அந்த இடத்துக்கு வராங்க. எப்படி கண்மணி இருக்க, என்னாச்சு? கால் அவ்வளோ வீக்கமா இருக்குன்றாங்க. ஒரு நாளைக்கு 15 கிலோமீட்டருக்கு மேல சைக்கிள் மெரிக்கிறா, பின்ன கால் எப்படி இருக்குன்றாங்க. இந்த தலையெழுத்து உனக்கு தேவையா கண்மணி? இங்க பாரு, அன்பு தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய தப்பு பண்ணிட்டா, அவனை மன்னிச்சு ஏத்துக்கோ. நீ எப்ப அவன் லைஃபை விட்டு போனியோ அப்பத்துல இருந்து குடி குடின்னு சொல்லிட்டு குடிய மட்டுமே கட்டிட்டு அழுதுட்டு இருக்கான். கேட்கும்போது மனசுக்கு அவ்வளோ வருத்தமா இருக்கு. எனக்காக தயவு செஞ்சு சொல்றத கேளுன்னு சொல்லி எவ்வளவு ரிக்வெஸ்ட் பண்ணாலும் அதுக்கு அமைதியாவே இருக்காங்க. எந்த ஒரு பதிலுமே பேசாம ரொம்பவே சைலண்டாவே இருக்காங்க. என்ன கண்மணி, நான் பேசிட்டே இருக்க, நீ பாட்டுக்கு சைலண்டாவே இருக்கியே, ஏன் கண்மணி, எதுக்காக இப்படி இருக்குன்றாங்க. இல்ல, நீங்க உங்க பையனுக்காக பறிஞ்சு இங்க பேசிட்டு இருக்கீங்க. என்னுடைய குடும்பத்துல இருக்கவங்க எல்லாருமே இப்ப என்ன அந்த வீட்டுக்கு போக சொல்லி சொல்லுவாங்க. அப்படி ஒருவேளை நீங்க சொல்றீங்கன்றதுக்காக உங்க பையனுக்காக நான் இங்க வந்தேன்னா என் மனசாட்சியே என்ன கொன்னுடும், நான் செத்ததுக்கு சமம் சொல்லிட்டு கண்மணி பேசுறாங்க. உடனே காவேரிக்கு கோவம் வருது. ஏய், உன் மாமியாரு உன்னை கால்ல விழாத குறையா கெஞ்சி கேட்டுட்டு இருக்காங்க. நீ என்னடானா இப்படி பேசிட்டு இருக்க? உன் புருஷன் தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பு பண்ணிட்டாரு. இங்க பாரு, அந்த குடும்பத்துல இருக்கவங்க என்ன அசிங்கப்படுத்தினாங்க, அவமானப்படுத்தினாங்கடா, அதை ஏன் பிரச்சனைடி, நான் பாத்துக்கிறேன். உனக்கு இதுல எந்த பிரச்சனையும் இல்லாம உன் புருஷன் கூட சேர்ந்து வாழ்ற வழிய பாருன்றாங்க. எப்படி மானம் மரியாதை எல்லாம் விட்டு சூடு சொரணியை விட்டுட்டு நான் வாழணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு தேவை கிடையாது. நான் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும்னு எனக்கு எந்த ஒரு அவசியமும் கிடையாதுன்னு சொல்லிட்டு பயங்கர கோவப்படுறாங்க. கண்மணி, இது எதுவுமே உனக்கு நல்லது கிடையாது. என்ன நல்லது நல்லது இல்லைன்றதையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். என் லைஃப் எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாதுன்றதையும் நான் முடிவு பண்ணிக்கிறேன். இனி இத பத்தி என்கிட்ட யாரும் பேசாதீங்க. அத்தை, நானும் உங்ககிட்ட ஒரு விஷயம் தெரியாம கேக்குறேன். என்ன நினைச்சிட்டு நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க? நீங்க இப்படி எல்லாம் சொன்னா உடனே நான் மனசு மாறி உங்களுடைய புள்ள கூட சேர்ந்து நான் சந்தோஷமா வாழவேன்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்களா? அது எப்பவுமே நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன். உங்க புள்ள என்ன அசிங்கப்படுத்தினதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து
ஒட்டு மொத்தமா ஒரு பதில் சொல்லியே ஆகணும். அது சொல்ற வரையுமே நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு பயங்கரமா கோபப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. இத கேட்டதும், இதுதான் உன் முடிவா கண்மணி? ஆமா, என் முடிவு இதுதான். உங்க பையன் குடிக்கட்டும், குடிக்காம எக்கேடு கெட்டு போனாலும் அது எனக்கு பிரச்சனை கிடையாது. அத நான் ஒரு இதுவா கூட நான் எடுத்துக்க மாட்டேன். அவரு என்ன பத்தி கவலைப்படாத போது அவரை பத்தி நான் ஏன் கவலைப்படணும்? எனக்கு என்ன அவசியம் இருக்கு நான் அவரை பத்தி கவலைப்படன்னு சொல்லிட்டு கோவமா பேசிட்டு இருக்காங்க நம்ம கண்மணி கண்மணி, நான் என்ன சொல்றேன்றத கொஞ்சம் காது கொடுத்து கேளு. யார் என்ன சொன்னாலும் அத கேட்கணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது. நான் கேட்கவும் மாட்டேன்னு சொல்லிட்டு கண்மணி ரொம்பவே பிடிவாதமா இருக்காங்க. கண்மணியோட பிடிவாதத்தை தெரிஞ்சுக்கிட்டு அன்போட அம்மா அங்கிருந்து கிளம்பி வருத்தப்பட்டும் ஃபீல் பண்ணியும் கிளம்பி போயிடுறாங்க. இப்ப இவங்க கிளம்பி போனதுமே கரெக்டா அன்பு அங்க வெளியவே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அம்மா, என்னம்மா ஆச்சு? எதுக்காகம்மா நீ போயிட்டு அவகிட்ட போயிட்டு கெஞ்சிட்டு இருக்க? இப்ப என்னவா அவளுக்கு? நான் அவகிட்ட அவ கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கணுமா? அப்படி கேட்டா அவ வருவாளாமான்றாங்க. அன்பு, உனக்கே தெரியுதுல்ல, நீ பண்ணிட்டு இருக்க வேலையெல்லாம் ரொம்பவே தப்பான வேலைன்றது உனக்கு தெரியுதுல்ல. தெரிஞ்சும் ஏன்டா அந்த தப்ப பண்ற? பாவண்டா கண்மணி. அவ எந்த அளவுக்கு கஷ்டப்படுறா தெரியுமா? அத பத்தி கொஞ்சமாவது நீ நினைச்சு பாருடான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. யார் என்ன சொன்னாலும் நான் எதையும் நினைச்சு பார்க்கணுன்ற அவசியம் எல்லாம் எனக்கு கிடையாது. நான் அத நினைச்சியும் பார்க்க மாட்டேன். மனசு முழுக்க அவ்வளோ வருத்தமா இருக்கு. அவரை நம்பி ஒவ்வொரு முறையும் ஏமாந்து போறது நான் தான். எனக்கு தான் அதோட வலி வேதனை என்னன்றது புரியும். அது எதுவும் உங்களுக்கு புரியாதுன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. அண்ணே, நீ அண்ணி மேல எந்த அளவுக்கு அன்பு பாசம் வச்சிருக்கேன்றது எனக்கு நல்லா தெரியும். நீ பண்ணிட்டு இருக்கிற வேலைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நீ பண்ணிட்டு இருக்க வேலை ரொம்பவே சீப்பா இருக்கு. வேண்டாண்ணே, நான் சொல்றத கேளுன்றாங்க. டேய், நீ சொல்றதெல்லாம் நான் கேட்க முடியாதுடா. எனக்கு ஏன் கேட்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது. என் விருப்பப்படி நான் எப்படி இருக்கணுமோ அப்படிதான் நான் இருப்பேன். அவ என்ன பத்தி நினைக்காத போது அவளை பத்தி நான் மட்டும் ஏன் நினைக்கணும்? எதுக்காக நினைக்கணும்? நான் நினைக்க மாட்டேன். அவ யாரு, நான் யாரோ, எனக்கும் அவளுக்கும் இனி எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. அவளுக்கும் எனக்குமான ஒட்டு உறவு எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. அண்ணன், இது எல்லாமே நீ நிதானத்துல பேசுற. எதுவா இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு பண்ணு. டேய், நீ என்னடா எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறது? நானே சொல்றேன்டா, இனி என்னால அவ கூட வாழ முடியாது. என் பாட்டி என்ன சொல்றாங்களோ அதுபடிதான் நான் கேட்பேன்றாங்க. பாட்டியோட பேச்ச கேட்டா உன் லைஃப் ஒட்டு மொத்தமா ஆதாள பாதாளத்துக்கு போயிடுன்றாங்க. போட்டுமே, என் பாட்டி தானே எனக்கு இப்ப வரைக்கும் துணையா இருக்காங்க. என் பாட்டிக்காக என்னுடைய லைஃபை சாக்ரிஃபைஸ் பண்றது எனக்கு சந்தோஷம்னு சொல்லிட்டு அன்பு பேசுறது எல்லாமே ராஜேஸ்வரி கேட்டுட்டு இருக்காங்க. உடனே அன்போட அம்மாவுக்கு ஒண்ணுமே புரியுறதில்ல. இவனுடைய லைஃபை எப்படியாவது சரி பண்ணணும்னு சொல்லிட்டு நான் எவ்வளவு ட்ரை பண்ணாலும் அவங்க பாட்டி பேச்ச கேட்டுட்டு அவன் லைஃபை கெடுத்துக்கணும்னு அவன் முடிவு பண்ணிட்டான். இதுக்கு மேல என்னால என்ன பண்ண முடியும்? அவன் லைஃப் எப்படி போகணும்னு நினைக்கிறானோ அப்படி போகட்டும். இதுக்கு மேல எது பேசி எந்த பிரயோஜனமும் கிடையாது. நான் எதையும் பேசவும் விரும்பலன்னு சொல்லிட்டு கோவமா அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்ப நம்ம அன்பு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ராஜேஸ்வரி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. நம்ம பேரன் இப்படி ஒரு முடிவு எடுத்ததை நினைச்சு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இப்ப உடனே அவங்களுடைய பையன் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ராஜசேகர், அன்பு சொன்னதை கேட்டியா? இதுக்கு மேல எதை பத்தியும் யோசிக்க கூடாது. எப்படியாவது அன்புவோட மனசை மாத்தி வெண்ணிலாவுக்கும் அன்புக்கும் நம்ம கல்யாணம் பண்ணி வச்சே ஆகணும்னு சொல்றாங்க. மா, நீங்க கவலை விடுங்க. எப்படி கல்யாணம் பண்ணணுன்றத நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். நீங்க எதை நினைச்சும் வருத்தம் எல்லாம் படாதீங்கன்னு சொல்லிட்டு ராஜசேகர் சொல்றாங்க. இது எல்லாமே கார்த்திக் கேட்டுட்டு, டே அருவி கிட்ட அண்ணா, நீ அண்ணனா போயிட்டேன்னு சொல்லிட்டு நானும் போனா போகட்டும்னு அமைதியா இருக்கேன். இல்லைன்னா உனக்கு என்ன பண்ணுன்னே தெரியாது. பாட்டி பாட்டின்னு சொல்லிட்டு தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடுறியே. அவங்க இப்ப என்ன ஒரு முடிவு எடுத்திருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா? என்ன முடிவு எடுத்தாலும் எனக்கு அதை பத்தி எந்த கவலையும் கிடையாது. நான் என் பாட்டி என்ன சொல்றாங்களோ அததான் நான் செய்வேன்னு சொல்லிட்டு ரொம்பவே பிடிவாதமா இருக்காங்க. அப்படின்னா வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணிக்க கூட உனக்கு சம்மதமா? பாட்டி உனக்கும் வெண்ணிலாவுக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ண போறாங்களா? இதுக்கு உனக்கு ஓகேவான்னு சொல்லி கேக்குறாங்க. பாட்டியோட விருப்பம் அதுதான்னா பாட்டிக்காக வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணிக்கிறத கூட நான் சந்தோஷமா ஏத்துக்கிறேன்றாங்க. டேய், உன் மொழியில ஏதாவது ஆயிடுச்சாடா? ஏண்டா, தெரிஞ்சுதான் நீ இதை பேசிட்டு இருக்கியா? கொஞ்சமாவது நான் சொல்றத யோசிடான்றாங்க. என் பாட்டி எனக்கு நல்லதுதான் செய்வாங்க. அவங்க சொல்றத நான் கண்டிப்பா செய்வேன். எந்த ஒரு பேச்சும் தட்டாம செய்வேன்னு சொல்லிட்டு
அன்பு சொல்றாங்க, உன்னெல்லாம் இந்த ஜென்மத்துல என்னால திருத்தவே முடியாது. உன்னால என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல. நீ எல்லாம் திருந்த மாட்டடா, திருந்தவே மாட்டேன்னு சொல்லிட்டு கோவமா கிளம்பி போறாங்க. கார்த்தி வந்து இப்ப அன்பு கண்மணியை பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்க. எனக்கு நீ வேணானா, உனக்கு நான் வேணானா, 2 பேருக்குமே வேண்டாம். நம்ம 2 பேரோட லைஃப் வந்து இதுக்கு மேல ஃபுல்ஃபில் ஆகாது. அட்லீஸ்ட் என் பாட்டியாவது சந்தோஷமா இருக்கட்டும். அதனால என் பாட்டி என்ன சொன்னாலும் அந்த கல்யாணத்துக்கு நான் சரின்னு தான் சொல்லுவேன்னு சொல்லிட்டு இப்ப அன்பு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஒருவேளை நம்ம கண்மணிக்கு மட்டும் அன்பு வந்து நம்ம வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணிக்க போற விஷயம் தெரிஞ்சா அதுக்கு கண்மணியோட ரியாக்ஷன் என்னவா இருக்க போகுது? இல்ல அன்புவோட பிளான் தான் இதுவா? என்ன எதுக்காக அன்பு வந்து வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு முடிவெடுத்தாங்க? கண்மணி இதனால எந்த அளவுக்கு எஃபெக்ட் ஆகுவாங்க? கண்மணி அன்பும் ஒட்டுமொத்தமா பிரிவாங்களா? இல்ல அன்பு வந்து ஏதாவது பிளான் பண்ணி கண்மணிய சேர்றதுக்காக தான் வெண்ணிலாவை ஒரு பகடக்காயை யூஸ் பண்றாங்களாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.